இன்றைக்கி டோஃபு வச்சு சைனீஸ் ஸ்டைலில் ஒரு ஸ்டார்டர்ஸ் பார்த்துடலாம். டாக்டர் பால் ஸ்டைலில் சொல்லணுன்னா டோஃபு இஸ் குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ டோஃபு வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே கார்ன், பெப்பர், சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தோசைக்கல் வச்சுட்டு அதில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச டோஃபுவை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கார்ன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சால்ட், பிளாக் சோயா சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் ஆயில் சேர்த்துட்டு கார்லிக் சாப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சாஸ் 2 ஸ்லைஸ் ஆஃப் டொமேட்டோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் கூடவே நான் அதுக்கு கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கலருக்கு வந்து நான் காஷ்மீரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் 1 ஸ்பூன் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன் ஸ்வீட்னஸ்க்காண்டி. அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க டோஃபு ஆட் பண்ணிக்கலாம். டோஃபு ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து ஃபைனலாக வந்து ஒயிட் செசாமி சீட்ஸ் அண்ட் கொரியாண்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்தால் இட்ஸ் கேம் அவுட் ரியலி வெல் அண்ட் இட்ஸ் டேஸ்ட் குட் ஆஸ் வெல். ட்ரை பண்ணி பாருங்கள்.